அநேக சிட்டுக்குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். லூக்கா 12:7. மதிப்பற்ற சிட்டுக்குருவி வழியாக நீங்கள் எவ்வளவு மதிப்புள்ளவர்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நாம் பேசுவதற்கு முன்பே நம்முடைய வார்த்தைகளை அறிந்தவர். பிறப்பதற்கு முன்பே நாட்களை எழுதி இருக்கிறவர். ஹல்லேலூயா. யோனத்தான் உயிரை காப்பாற்ற அந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களின் மூலமாக அவர் தன்னுடைய ஆண்டவரின் கரிசனை அங்கே வெளிப்பட்டது. 1 சாமுவேல் 14:45. ஹல்லேலூயா. 1944ஆம் ஆண்டு ஹாலந்து தேசத்தில் யூதர்களை மறைத்து வைத்த சகோதரி கோரி டென் பூம் அவரும் அவருடைய சகோதரி பெட்ஸியும் கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அந்த இடத்திலே கடுமையான ஒரு சூழ்நிலை, தொற்று நோய், பேன் தொல்லை மற்றும் தலைமுடி உதிர்கிறது. ஐயோ, நான் எப்படி இங்கே வாழ்வேன் என்று அலறுகிறார். அதன் மத்தியிலே அவர் கடவுள் இன்னும் தங்களை கைவிடவில்லை என்ற ஒரு நம்பிக்கையை நினைவுபடுத்தி கொள்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16-18 வசனங்களை அந்த இடத்திலே சொல்லி அவர் ஜெபிக்கிறார். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். கீப் தேங்கிங் காட் நோ மேட்டர் த சர்க்கம்ஸ்டன்சஸ். கீப் தேங்கிங் காட் நோ மேட்டர் த சர்க்கம்ஸ்டன்சஸ். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. This is the way God wants you who belong to Christ Jesus to live. Hallelujah. இந்த மாதிரி தான் வாழணும். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தை அவர்கள் திரும்ப திரும்ப அதை படித்து ஜெபம் செய்து கொண்டு இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். எல்லாம் இழந்தாலும் கடவுளின் கண் இன்னும் நம்மீது இருக்கிறது என்று கோரி டென் பூம் த ஹைடிங் பிளேஸ் என்ற தன்னுடைய புகழ்பெற்ற புத்தகத்திலே எழுதுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்க்கும் பொழுது அவருக்கு இவ்வளவு தைரியத்தை கொடுத்தது ஆண்டவரின் கடவுளின் கரிசனை தான். ஒரு நாள் கிளரிக்கல் எரர் என்று அவருடைய பெயர் அந்த கேம்பிலிருந்து விலக்கப்படுகிறது. அவர் விடுதலை செய்யப்படுகிறார். அப்போ அவர் வெளியில் வந்ததுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்த அந்த பெண்கள் எல்லாம் அங்கே கேஸ் சேம்பருக்கு எடுத்து செல்லப்பட்டு கொல்லப்படுகின்றன. இந்த பெண் தப்புகிறாள். அவள் வந்து அந்த புக்கை எழுதியிருக்காங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் சிலுவையை சுமந்தீர்கள் என்றால் சிலுவை உங்களை சுமக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலுவை உங்களை தாங்கும். தெய்வீக வல்லமையும் சந்தோஷத்தையும் நோக்கத்தையும் கொடுக்கும். கலாத்தியர் 2:20 பார்க்கும் பொழுது ஐ லிவ் பை ஃபெய்த் இன் த சன் ஆஃப் காட் என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. புனித பவுல் கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். தேவன் உங்களை நேசிக்கிறார். துன்பத்தில் கூட தாங்குகிறார். ஹல்லேலூயா. த கிராஸ் bears those who bear the cross. ஹல்லேலூயா. பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. செல்ஃப் மோட், ஃபியர் மோட் என்று சுயத்தை சார்ந்து வாழ்வதும் பயத்திலே வாழ்வதும் அப்படியாக வாழாமல் தேவனை சார்ந்து காட் மோடில் வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அங்கே தேவ பாதுகாப்பு உண்டு, தேவ கிருபை உண்டு, அங்கே தேவ இரக்கம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவர் தாமே உம்முடைய தேவ கிருபையினால், இரக்கத்தினால், பாதுகாப்பினால் வழி நடத்துவீராக. இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொரு அன்பு சகோதரன் சகோதரியை இப்படியாக ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெபத்தை எங்கள் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவியானவரின் உதவியோடு வேண்டுகிறேன், நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.